நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 379வது திருநாமம் பரமேஸ்வராய நமக. திருக்கோவில்களில் திருமால் ஊஞ்சல் உற்சவம் கண்டருள்வதை நாம் கண்டிருப்போம். அதன் தாற்பயம் என்ன என்பதை திருவரங்க கலம்பகம் என்னும் நூலில் பிள்ளை பெருமாள் சுவாமி தெரிவிக்கிறார். பல பிறப்பும் பிறந்தும் செத்தும் ஊசலாடுவது அடியேன் ஒழியும் வண்ணம் கருமாயத்து என் நெஞ்சை பலகையாக்கி கருணை என்னும் பாசத்தை கயிறா பூட்டி மறுமாலை துவளசைய ஆடிரூசல் மணிமகர குழையசைய ஆடிரூசல் திருமாது புவிமாதோடு ஆடிரூசல் திருவரங்கராசரே ஆடிரூசல். பிறவி பிணியில் கட்டுண்டு கிடக்கும் நாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே மாறி மாறி ஊசலாடிக்கொண்டே இருக்கிறோம். பிறவி எடுக்கிறோம், இறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இறக்கிறோம். இப்படி இந்த சம்சார சுழற்சி என்பது முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இப்படி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கும் நம்மை காக்க நினைத்தாராம் திருமால். அதனால்தான் நம் நெஞ்சை பலகையாக்கி கருணையையே கயிற்றாய் பூட்டி அதில் திருமால் வந்து ஊஞ்சலாடுகிறாராம். நாம் ஊஞ்சலாடுவதை நிறுத்த ஆலோசனை செய்தபடி அவர் வந்து நம் நெஞ்சில் ஊஞ்சலாடுகிறார். ஆனால் அப்போது திருமாலின் நெஞ்சமும் ஊஞ்சலாட தொடங்கிவிடுகிறதாம். இந்த பக்தனை பிறவி துயரிலிருந்து காக்க வேண்டும் என்று எண்ணித்தான் நம் மனதுக்கு வந்தார் திருமால். வந்த வேளையில் நாம் இதுவரை செய்த பாப்பங்களை எல்லாம் பார்க்கிறார் திருமால். இந்த பாப்பங்களுக்கான தண்டனையை முதலில் வழங்க வேண்டும் என்று அவரது ஆளுமை சொல்லுகிறது. அதே சமயம் திருமாலின் அருள் அவரை தடுக்கிறது, பக்தனுக்கு அருள் புரியுமாறு தூண்டுகிறது. இப்படி ஆளுமைக்கும் அருளுக்கும் இடையே திருமாலின் திருவுள்ளம் ஊஞ்சலாடி கொண்டு இருக்கிறது. அப்போது ஊஞ்சலில் திருமாலுக்கு அருகிலே திருமகள் வந்து அமர்கிறாளாம். திருமகளிடம் திருமால், தேவி, நீதான் என்னை இப்போது வழி நடத்த வேண்டும். மனிதர்களின் மனமாகிய ஊஞ்சலில் அவர்களுக்கு அருள் புரியவே நாம் இப்போது அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் இவர்களின் தவறுகளை பார்த்து தண்டிப்பதா அல்லது கருணையால் இவர்களை மன்னித்து ஏற்பதா, என்ன செய்யலாம் என்று கேட்கிறார். அதற்கு திருமகள், சுவாமி, உலகில் தவறு செய்யாதவர் என்று எவருமே இல்லை. தவறு செய்யாதவருக்கு மட்டும் அருள் புரிவது என்று நீங்கள் முடிவெடுத்தால் யாருக்குமே அருள் புரிய முடியாது. எல்லோரையும் தண்டிப்பது என்பதும் சரியான அணுகுமுறை ஆகாது என்கிறாள். திருமாலோ, அப்படியானால் எல்லோரையும் மன்னித்து விட்டுவிட்டால் அது முறையாகுமோ என்று கேட்கிறார். திருமகள், அப்படி செய்ய வேண்டாம். எல்லோரும் தவறு செய்வார்கள். ஆனால் அவர்களும் யாரெல்லாம் தவறை உணர்ந்து நீங்களே கதி என்று சரணாகதி செய்கிறார்களோ அவர்களிடம் கருணையை காட்டுங்கள், தண்டிக்காதீர்கள். மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து வருபவர்களை தண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்துங்கள் என்கிறாள். இதுவே சரியான யோசனை என்று சொல்லி மனம் திருந்தி சரணடையும் அடியார்களிடம் கருணையை காட்டுவது என்று முடிவெடுக்கிறார் திருமால். நம் உள்ளங்களாகிய ஊஞ்சலில் இப்படி மகாலட்சுமியோடு சேர்ந்து அமர்ந்து நம்மை காத்தருளுகிறார். இதை ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிகள் வசுமதி சதகத்தில் ஸ்ரீமாந்தண்டதரஸ்வயம் ஜகதிதம் பிராயோபராதைர்யுதம் சிக்ஷ்யம் வாசனுரக்ஷ்யமித்யதிதராம் ஆரூಢ டோலோஹரிஹி அந்த்யம் சாது ததோ விசார்ய பவதீம் அஸ்மின் ஸ்தலே ஜாக்ரதீம் அங்கீகிருத்ய ததோசிதாம் பிரணயினீம் நித்யம் க்ஷமாம் கிரீடதி என்று வர்ணிக்கிறார். உலகையெல்லாம் ஆளும் திருமாலின் காக்கும் தொழில் மகாலட்சுமியின் ஆலோசனையை பெறுவதால் தான் முழுமை பெறுகிறது என்பதை இதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது அல்லவா? திருமாலின் ஆளுமையும் திருமகளின் அருளும் இணைந்திருப்பதால் தான் உலக நிர்வாகம் சரியாக நடைபெறுகிறது. முன் சொன்ன திருநாமத்தின் விளக்கப்படி ஸ்ரீகர்ப்பனாக மகாலட்சுமியுடன் கூடியிருந்து இவ்வுலகை ஆண்டு நிர்வகிப்பதால் திருமால் பரமேஸ்வரக என்று அழைக்கப்படுகிறார்.
பரமேஸ்வரக என்றால் உலகை ஆள்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 379வது திருநாமம். பரமேஸ்வராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை பிறவி எனும் ஊஞ்சலிலிருந்து திருமால் காத்தருளுவார். நாராயண நாராயண.